தமிழிசை தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிடம் ஏற்பட போகிறதுனாங்க. 3 மாசம் கழிச்சு திருமதி சசிகலா முதல்வராக பொறுப்பேற்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது தீர்ப்பு வந்துடட்டுமே, அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னாங்க. சின்னத்தை முடக்கணுங்கிற வழக்கு தேர்தல் கமிஷன் போகுது, சின்னம் யாருக்கும் கிடைக்காதுங்கிறத எங்க அக்கா முன்னாடியே சொல்றாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்காங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டரா இருக்காங்க, தேர்தல் கமிஷன் ஆணையரா இருக்காங்க, எல்லாமே முன்னாடி தெரியுதுன்னா எனக்கு ஒரு குழப்பம் வருமா வராதா? தமிழிசை அவர்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சு, ஆனா பாஜகவுக்கும் இந்த சம்பவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இந்த தொகுதியில அண்ணன் மதுசூதனன் அவர்கள் இரட்டை விளக்கில் நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னு வந்தா அடுத்த ஒரு வாரத்தில் பிளவுபட்டு கிடக்கும் இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபடும். நீங்கள் உதயசூரனுக்கு வாக்களியுங்கள், இரட்டை மின்வெளுக்கு வாக்களியுங்கள், தொப்பிக்கு வாக்களியுங்கள், தாமரைக்கு வாக்களியுங்கள், இரட்டை மெழுகுவர்த்தி வாக்களியுங்கள், அறிவாள் சுத்தியலுக்கு வாக்களியுங்கள். நீங்கள் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள். நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அதை தீர்மானித்தது நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் வாங்கிய பணமாக இருக்கக்கூடாது. ரான் இந்தியா மக்கள் மன்றம் பவர்ட் பை ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர் மற்றும் SM சில்க்ஸ் நாளை மாலை 4:30 மணி மற்றும் ஞாயிறு காலை 11:30 மணி இரவு 9:30 மணிக்கு.